அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை ஆதீன மட விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தலையிட வேண்டும் என ஆதீன மட தம்பிரான் மனு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, மதுரை ஆதீன மடத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் தம்பிரானாக உள்ள ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் என்பவர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த மனுவில் தற்போதைய மதுரை ஆதீனமாக இருக்கக்கூடிய ஞான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் மதுரை ஆதீனமாக பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து பாரம்பரியமிக்க மதுரை ஆதீன மரபுகளை மீறுவதையே வழக்கமாக கொண்டுள்ளார். மிக குறிப்பாக மடத்தை அரசியல் கலந்து அரசியல்வாதிகளின் நிகழ்வுகளில் பங்கேற்று வருகிறார். சகோதரத்துவத்திற்கு எதிராக பேசி மடத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவை கொண்டு வந்துள்ளார் என தற்பொழுது ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் என்பவர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மதுரை ஆதீனம் மீது வழக்கு செய்யப்பட்டுள்ளது. அதாவது கடந்த மே மாதம் நடந்த ஒரு கார் விபத்தில் அந்த வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே ஆதீன மட விவகாரங்களில் இருந்து அவர் விலகி இருக்க வேண்டும். மதுரை ஆதீன மடத்தில் ஆதீன மரபுகளை பின்பற்றுவதில்லை, முறையாக பூஜைகள் செய்வதில்லை. தற்போதுள்ள மதுரை ஆதீனம் குழந்தை போல செயல்படுகிறார். எனவே மதுரை ஆதீன மடத்தில் அரசியல் கலப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஆதீன மட விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தலையிட்டு ஆதீனங்கள் ஒன்று சேர்ந்து என்னை மதுரை ஆதீனத்தின் அடுத்த வாரிசாக அறிவிக்க வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் என்பவர் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.